ஃப்ரெண்ட்ஷிப்பாவோ பிள்ளையாவோ எனக்கு தெரியாத சொன்ன அப்படிதான் முருகா நீ இருக்கிறது இதுன்னா எனக்கு நான் காசு கொடுத்து வேலு வாங்க மாட்டேன், நீ வந்தா பூஜை பண்ற, அதுதான் உன்னுடைய சக்தின்னு காமிக்கணும். ஒரு ஏன்னா சிவனையும் சோதிக்குவேன், அந்த அம்மாவையும் சோதிக்குவேன், முருகனுக்கு இவரையும் நான் சோதிச்சிருக்கிறேன். அது இங்க சொல்லிட்டு போயிடுறேன், மறுபடியும் வரும். ஏன்னா ஒரு பொருளை நான் தெய்வமா இருந்தா கூட அந்த இடத்துல ஆலயத்துல சோதிக்கிறது உண்டு. இவரு மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க, எல்லாரும் நான் பக்தின்னு. ஆனா இவருடைய பக்தியும் சக்தியும் நான் சோதிச்சேன். எப்படின்னு அதையும் சொல்லிட்டு போயிடுவேன். ஏன்னா இருக்கிறத சொல்லிடுவேன். அப்படி இருக்கும்போது இவரு அதான் இவர் சொல்லிட்டு திருவண்ணாமலையில ஆனா நான் இதை துளுண்டு வேலுதான் வரும். ஓகே, எனக்கு எது வந்தாலும் சந்தோஷம். ஆனா அடிபட்டுருச்சு, பிப்ரவரி 10 அடிபட்டுருச்சு. 23 இவங்க கால் பண்றாங்க, முருகனுடைய அருளால இந்த வேலு கொடுக்கும். ஆனா சந்தோஷம்னு சொல்ல தெரியல, துக்கம்னு சொல்ல தெரியல. என்ன ஏன் இதுக்கு செலக்ட் பண்ண, எனக்கு என்ன தகுதி இருக்கு கேள்வி. இன்னொன்னு, இவர் உண்மையிலே முருக பக்தர் தானா? இவர் கர்ம ரிசர்ச் பண்றேன்னு சொல்றாரு, ஒரு சில கர்மா பண்றேன். என்னுடைய குடும்ப விஷயத்த இவர்கிட்ட சொல்ல மாட்டேன். அந்த உண்மையிலே இவருக்கு அப்படி ஒரு சக்தி இருக்குதுன்னா அவரா என்கிட்ட ஒரு ஸ்கெட்ச் போடணும், போன் பண்ணணும். அவருக்கும் ஒரு ஸ்கெட்ச் வச்சேன். அவர்கிட்ட நான் எப்ப வரீங்கன்னு கேட்பேன். அந்த டைம்ல அடிபட்டுச்சு. ஆனா முருகன் கிட்ட சுயநலமா யோசிக்கல, முருகன் எப்ப நீ வரணும்னு தோணுதோ வா, நீ இந்த என் காலு நல்லான பின்னாடி வா நான் கேட்டேன்னா சுயநலம் ஆயிடும். உன்னுடைய இச்சை எதுவும் அதுவும். இப்ப நடந்து ஓரளவுக்கு இப்ப 3 நாள்ல தான் நடக்கிறேன். 2 மாசம் பெட்ல இருக்கேன். 1.5 மாசத்துக்கு மேல இவரா எனக்கு ஒரு போன் பண்ணார், அம்மா உன்னுடைய குடும்பத்துல இப்படி இருக்கா இப்படி இருக்கா. அப்ப கூட சொல்லல, அப்ப கூட சொல்லாம அப்படிங்கிறாங்க கேட்டாங்க. இன்னொரு விஷயம், இது என் வீடு தேடி வரேன்னு சொன்னாரு. இவர் என்ன தப்பான, ஆனா என் வீடு தேடியே நீங்க கால் நடக்க முடியாது, நானே வரேன். அப்ப கூட என் வரல, நீங்க என் வீட்டுக்கு வான்னு சொல்லல. ஏன்னா அந்த வார்த்தை வர கிடையாது. அப்புறம் அவர் என் வீட்டுக்கு கூப்பிட்டுக்கிறது விஷயம். இந்த முருகனுடைய அருள் இத்தனை பேருக்கு கிடைக்கணும், என் வாயிலிருந்து வந்துட்டு அதுதான் நடக்கும். ஏன்னா இவரை கூப்பிட்டுன்னு வச்சுக்கோ, என்னுடைய சுயநலம் ஆயிடும், என்னுடைய ஒண்டியோடய முடிஞ்சு போயிடும். இந்த வேலை எங்க வாங்கின விதி இருக்கும், அங்க ஓகேன்னுட்டு 3 வாட்டி சொல்றாரு. அம்மா நீ எங்க இருக்கிற சொல்லு, நான் வரேன்றாரு. நீங்க வாங்க, இன்னைக்குதான் சொல்லல, இப்ப சொல்றேன். என் வீட்டுக்கு அவர் கண்டிப்பா வரணும். ஏன்னா அவர் ஒருத்தர் நானா கூப்பிடாம அவர் வரணும் போது என்னால பதில் சொல்ல முடியல. ஏன்னா இது இங்கதான் நம்மளுடைய முருக பக்தர்கிட்ட வாங்கணும், இவருக்கு எல்லா ஆசீர்வாதத்தோட உங்களுக்கு கிடைக்கணும்ன்ற விதி இருக்கு. நான் வான்னு சொல்லிட்டேன்னா என் வீட்டுக்குள்ள சாமின்னு சொல்லி வாங்கிட்டு பூஜை பண்றது பெருசு இல்லை. அப்படி ஒரு சுச்சுவேஷன்ல இவர் என்னுடைய குடும்ப விஷயத்துல சொன்னாரு. ஏன் இத சொல்றேன்னா, அந்த முருகனுடைய அருள் இவருக்கு பரிபூரணமாவும் இருக்கு. அந்த கர்ம ரிசர்ச்ல இவர் கண்டுபிடிக்கிறதும் ஒரு ஒத்துக்கிட்டேன் நான். பயணம் எப்படி நடந்துச்சுன்னு சொல்றேன். கேரளாக்கு போயிட்டு வந்துட்டேன். கேரளாக்கு போயிட்டதுக்கு அப்புறம் அடுத்தது எந்த முருகர் கோவில் அப்படின்னு சொல்லி முருகர் தேவத்தை கேட்கும்போது உத்தரவாதம் ரொம்ப நாளா எல்லாருமே கேட்டாருங்க, அடுத்த கோயில் எங்கன்னு சொல்லி. அப்போ சதீஷ்னு ஒருத்தர் இருக்கா, அப்படி அந்த சதீஷ் மூலியமா தான் ஒரு உத்தரவு கிடைக்குது. அடுத்த கோவில் பெங்களூர் தான். அந்த பெங்களூர்ல எந்த கோயில் அப்படின்னு பாத்தீங்கன்னா காட்டி சுப்பிரமணிய முருகர் தான் வராரு. அந்த கோயில் தான் வெளியூருக்கு சொல்றேன்னு சொல்லி எல்லாம் முடிஞ்சிச்சு. ஆனா தேதி மட்டும் எப்ப முருகர் உத்தரவு கொடுக்குறவர் அப்பதான் நான் எந்த பிளானுமே நான் திட்டமிறது கிடையாது, அதுவா தானா நடக்கும். நேற்று நான் வந்தே பாரத்தில் வந்துட்டு இருக்கும்போது யார முதல்ல பாக்குறேன்னா அவங்களுக்கு ஒரு விஷயத்த கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு உத்தரவு வச்சு, நான் போன ட்ரெயின்ல எனக்கு முன்னாடி சீட்ல ஒரு அம்மா இருந்தாங்க, தீபான்னு சொல்லி. சிங்கப்பூர்ல இருந்து அவங்க சென்னைக்கு வந்துட்டு வடப்பள்ளியில நான் நிறைய வாட்டி தேடி இருக்கேன். இது எனக்கும் தெரியாது, அவங்க தானான்றது நான் பின்னாடி உட்காந்து அவங்க தெரியவே தெரியாது. இறங்கும் போது என்ன பார்த்தாங்க. இந்த முருக சக்தி இப்படிலாம் செயல்படுற உதாரணம் என்னன்னா, அருணகிரிநாதர் சன்னதியில திருவண்ணாமலையில மெடிடேஷன் முடிச்சுட்டு பெங்களூர் போது உத்தரவு கிடைச்சிருச்சு. ஓகே, இந்த 2 வாரத்துல நம்ம போறோம் அப்படின்னு சொல்லி. அப்போ எனக்கு மட்டும்தான் தெரியும் தியானத்துல அடுத்த கோவில் பெங்களூர்னு சொல்லிட்டு. வெளில வரப்போ இந்த சகோதரர் ராகேஷ் தான் என்ன பாக்குறாரு கரெக்டா அந்த கோவில் வாசல்ல. அண்ணா பெங்களூருக்கு வாங்கணும் அப்படின்னு. இவராலதான் இந்த இடத்துக்கு வந்தது. ஏன்னா இதுதான் முருகர். நம்ம நினைச்சிட்டு முருகர் மயில வருவாரு, வள்ளி தேவையான வருவாரு, வேலோட வருவார், மனித ரூபத்துல வருவார், கலியுகத்துல. நம்ம கனவுல மட்டும்தான் முருகரா வருவார். நம்ம அந்த மாதிரி எல்லா இப்ப இங்க இருக்கிற ஏதோ ஒரு இடத்துல கண்டிப்பா முருகர் இருப்பார் நிச்சயமா. நன்றி ஐயா, வாங்க. சாரி லேட் ஆயிடுச்சு எல்லாருக்கும்.